ஆக்சுவலாக வந்து டே 2ல் இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. அப்படியே போக போக வீடியோவில் பார்ப்போம். சார் நாங்கள் வந்து அமுதசுரபி ஆர்கானிக்ஸ்லேருந்து சார் ப்ளோவெட்னு பீட்ரூட் மால்ட் அண்ட் ஏபிசி மால்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100% நேச்சுரலில் ஆர்டிஃபிஷியல் கலரோ அல்லது இது ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் மால்ட் வந்து அயன் சத்து குறைபாடு இருக்கவங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்கலாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து ஏபிசி மால்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது எல்லாமே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் 3 கலந்து தயார் செய்யறதுனால இது வந்துட்டு எல்லா விதமான ஜெனரல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். ரெண்டுமே நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டிங்கன்னா உணவு சம்மந்தமான திருவிழாவாக ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. நார்மலாக உணவு திருவிழா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரிசிகள் அந்த மாதிரி சமைக்கும் பொருட்களை தான் பண்ணியிருப்பாங்க. இதில் உணவுப் பொருட்களே ரெடிமேடாக இருக்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முதல் நாளை விட அடுத்த நாள் அதிகமாக, அடுத்த நாள் விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 நாட்களும் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்குது. எல்லாருமே ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேங்க்யூ. செகண்ட் டே எப்படி இருக்கு? இல்ல ஆன் பண்ணியாடா ரிகல்சர் பாக்குறேன்னு. செகண்ட் டே எப்படி இருக்கு? தூங்கி வந்திருக்கேன். அது மூஞ்சாதான் தெரியுது. சரி அப்படியே போக பார்ப்போமா? எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கவனமா வந்துருக்கேன், விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு டே வந்து ஃபன் டே அதாவது வந்துருக்கு. எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. பார்க்கலாம். நீங்க எல்லாரும் 2K கிட்ஸ் தானே? ஆமா ரைட். நாங்க 90 கிட்ஸ். ஓகே. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார் கூட பேசிட்டு இருக்கற? குரூப் சரிங்களா? நீங்க தஞ்சாவூர் தானே? எல்லாம் தஞ்சாவூர்ல வந்து முத வந்து உணவு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நடந்ததே இல்லை தஞ்சாவூர்ல. புது புது ஃபுட்ஸ்லாம் வந்திருக்கீங்க. கிடைக்காது. திண்டுக்கல், ஆம்பூர் பிரியாணி எல்லாமே இப்போதைக்கு கிடைக்குது. சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போகாம எல்லா ஊரும் இங்கே இருக்கு. அதெல்லாம் வந்து சந்தோஷமா நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இது உணவு திருவிழா வந்து நம்ம தமிழ்நாடு கருவன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ரொம்ப கடமை தான் பட்டிருக்காங்க. கடமைப்பட்டிருக்கீங்க. சரி. ஏன்னா இது மாதிரி நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஓகே. கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். பூரி சோலாபூரி இப்படி போனா ஏன்னா வித்துட்டு போறேன். டோர் டெலிவரி சோலாபூரி. பஸ்ஸோல பணம்லாம் காலியாகுது. ஏயா? ஆமா, உணவுத்திரம் ஒன்று ஆரம்பிச்சு விட்டு வீட்டில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து எல்லாம் செலவு பண்ண தான் வைக்கிறாங்க. அப்படிதான்ப்பா இருக்கும். நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? இளநீர் பாயசம் குடிச்சிருப்பீங்க. இளநீர் அல்வா கோசம் சாப்பிட்டுருப்பீங்களா? இல்லை, சாப்பிட்டதில்லை. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எங்கேயே வாங்கி வந்துருக்கான். செம்மையா இருக்கு. அல்வாவா? அல்வா. எவ்வளோ அது? வாயில போட்டு அப்படியே கரைஞ்சு போயிடும். யார் வாங்கி கொடுத்தா? நான் தான். இதான் வர மாட்டேங்கிறேன். என்னடா அல்வா அது? இல்லை விடுற எடுத்துனேன். எப்படி இருக்கு? கரைஞ்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ராம்நாட்டில் வந்து ஃப்ரைடு சிக்கனும் தேவா கேட்ரிங் சென்டரில் கட்லெட் வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து ராம்நாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தம்ரூட் கேக்கு செம்மையாக இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட்டு அருமைண்ணா. அடுத்து வந்து கட்லெட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து வெஜ்ஜு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.
என்ன பண்றீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் பைட்டு கூட போகுது. சுகர் இருக்கு. நீ அவனுக்கு ஊட்டி தான் விட போறேன்னு நினைச்சேன். நல்லா டேஸ்ட் ஆகுது. அப்பா இப்போ நம்ம பூரி சாப்பிட போகிறோம். ஊட்டி சாப்பிட போறோம். அது ஒன்றா சாப்பிட போகிறோம். ஆமா நண்பர்களே, சோளாபுரி தஞ்சாவூர்ல வந்து இந்த சோளாபுரி சாப்பிட போறோம். இதுல வந்து சைடிஸ் பாத்தீங்கன்னா சோளாபுரி கொண்ட கடலை இதுக்கு டைட்டில் சோளா நாட்டு சோளாபுரி. சோளா நாட்டு சோளாபுரி. புதிய சாப்பாடுன்னு பாக்குறீங்களா? அப்படியே கேமரா திருப்புங்க. சென்னா செல்போனு வெங்காயம் பூரி வாழ்க்கைக்கு தேவையான அங்க சாட்டிங் ஓடிட்டு இருக்கு தம்பி. சாட்டிங் எடுத்தாச்சு வீடியோவா. தஞ்சாவூரை கலக்கிட்டு இருக்கு கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீமு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். என்ன ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கா இல்லையா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஒயிட் சாக்லேட்டு உள்ள இருந்து ப்ளூபெரியோட ஃப்ளேவர் இருக்கு. மரணமாக இருக்கு. ஏன்னா சில பேர் சொன்னாங்க நல்லா நல்லாங்க. எனக்கு ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெண்ணிலா வந்து வெண்ணிலா மட்டும் தான் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உள்ள வந்து நட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. யாரா அல்வா டப்பா வச்சிருந்தாங்க, டேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஆக்சுவலாக வந்து அது இந்த காஃபியோட லைட்டாக அந்த காஃபி ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரியுது. எங்கள் மூஞ்சா ரொம்ப டல் ஆகிட்டு வர நாங்கள் சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி பாருங்க, மணி 9:20 ஆகிட்டு. நாளைக்கு காலை வேலையை போனால் உணர்த்துட்டு என்னை பார்த்தா நல்லா தெரியும். இங்கேயே சுற்றிட்டு கிடக்காங்க. சரி, நான் அப்படியே ஒரு இன்னொன்று சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அதுதான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரி நண்பன் வருவான், அவனுக்கு வந்து எடுத்து செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு உருட்டாம இருங்க. என்ன உருட்டாம கம்மி கட்டுறேன். பெரட்டி போட்டேன். நான் அதான் சாப்பிடுவேன். நான் அப்படியே தூக்கினா குனாஃபா இதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இதான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். வார்த்தை வரல. அது இல்லாமல் இதுனா பார்த்தீங்கன்னா சீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சீஸ் கேக்குன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இது நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓ இதுவுமே அல்டிமேட்டாக இருக்குது. சமாஜம் ஃபுல் சீஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு வழியாக எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இன்னையோட இந்த ப்ரோக்ராம் முடியுது. இதுவுமே இன்னொரு வாட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்டும் இங்கே வந்து அவைலபிளாகவே இருந்துச்சு. அதுவும் எனக்கு வந்து இந்த குனாஃபா, சீஸ் கேக்கு, அது போக வந்து இந்த ஹட்சட் நெட்டு மொஜிட்டோ, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவே சொல்லிகிட்டே போகலாம். இங்கே வந்து பார்த்தவங்க தெரியும் ஒரு அனுபவங்கள். ஏன்னா வந்து பார்த்தவங்க தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் என்ன டேஸ்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் மைண்டை பிடிச்சிட்டான். என்னன்னா செம்ம கூட்டம் இன்னைக்குமே பயங்கரமாக. மெயினாக என்னன்னா சேர் கிடைக்க மாட்டேங்குது. 3 நாளா அலைகிறாங்க. டிஷ்ஷு கூட கிடைச்சிடும் உங்களுக்கு, சேர் கிடைக்க மாட்டேங்குது. சேர் கிடைக்கல. சேர் கிடைக்காம நின்றுட்டே இருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு
நான் இப்போ என்ன மணி ஆகுது 9:40 ஆகுது. இது வரைக்குமே நான் இன்னமும் நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்கோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியாக தான் வந்தாங்க. மெயின் என்னன்னா தமிழ்நாடு ஃபுட் எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தம்ரூட் கேக்கு இது வந்து அழகா நெய்யில் செஞ்சிருக்காங்க. ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல தம்ரூட் கேக் வாங்கணும். அதுவுமே வந்து ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெய் வாடை செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்ததுல இது ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம முதலமைச்சருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். பிளஸ் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற மேயர், துணை மேயர், கமிஷனர் எல்லாத்துக்கும் வந்து எங்களோட நன்றி இது மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இதோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ணி அதை அழகா அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணி அது எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்கறதுனால நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா பப்ளிக் பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நடந்த இந்த திருவிழாவை வந்து அவங்க வீட்டு திருவிழாவை மட்டும் நடத்தி எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஒற்றுமையாக இருந்து நடத்தி கொடுத்துட்டு போன பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. அவ்வளோ க்ரௌட்லேயும் இன்னும் பொறுமையாக இருந்து குழந்தைங்க முதல்ல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் சாப்பிட்டு போறாங்க. ஆமா, ஏன்னா சம க்ரௌட். ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 30 பேர்ட்ட நிற்கிறாங்க. அதை உள்ள பூந்தாங்களே ஒரு டிஷ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் வரப்போ போகுது. இதே மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் போற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் இதே மாதிரி நிறைய வீடியோ சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வெற்றி ராஜராஜன் அஜித். புதிய நம்பல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட காப்பாத்தி விட்டு போ.